பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். இந்த இடத்துல வேதம் சொல்லியிருக்கிறது, நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். இந்த நேரத்துல கர்த்தரை குறித்து நீங்கள் பேசும்போது, தேவனுடைய நற்செய்தியை சொல்லும் போது, நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ளிருந்து தேவன் வெளிப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த நற்செய்தியை நாம் சொல்லும்படி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இந்த நேரத்துல அவர் வாசமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்லுவாய். தேவனுடைய பிறப்பின் செய்தி தீர்க்க தரிசனமான செய்தி. இந்த நமக்குள்ள தேவன் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவினுடைய செய்தியே தீர்க்க தரிசன செய்திங்க. அந்த செய்தி உங்களுக்குள் தீர்க்க தரிசனமாய் அநேகருக்கு வெளிப்படும். நீங்க போய் ஜனங்களை பார்த்து சொல்றீங்க, அவங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு வேத வசனத்திலிருந்து தேவ அன்பை பற்றி சொல்றீங்க, மேசியாவை பற்றி சொல்றீங்க, கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்றீங்க, அவர் உங்களுக்காக பிறந்தார் என்ற அன்பின் செய்தி சொல்றீங்க. இட் இஸ் a prophetical word. நீங்கள் பேசும்போது உங்கள் வாயை திறப்பார். தேவ சமூகத்துல போகும்போது, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, உங்க வார்த்தை எனக்குள் கொடுங்க, உங்க வல்லமை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்கும்போது தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பேசுவார். நீங்க வீட்டுல இருந்து வெளியே போகும்போதும், உங்களை அன்றாட பணிகளுக்கு செல்லும் போதும் தேவ அன்பை பற்றியே பேசுங்க, தேவனுடைய இரக்கத்தை பத்தி பேசுங்க, தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பத்தி சொல்லுங்க. அந்த வார்த்தை அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டு அவள் வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கும். கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்க தரிசனமான பாத்திரமாக கர்த்தர் அவர் உங்களை பயன்படுத்துவார். தேவ சமாதானமும் தேவனுடைய வல்லமையும் உங்களிருந்து வெளிப்படும். எல்லாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல நீர் வார்த்தையை கொடுத்தீங்க. இந்த நேரத்துல யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தையினாலே நீர் அவர்களோடு இடைப்படுவீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய தெய்வீக மகிமை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்க தெய்வீக வல்லமையை நீர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.